தனுசு ராசி அன்பர்களுக்கு 2025வது ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. அதாவது இந்த புத்தாண்டு நமக்கு சாதகமா அல்லது பாதகமா என்பதை பார்க்கலாங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 7:30 எங்களுக்கு முடிஞ்சிருச்சுங்க. ஆனால் எங்களுக்கு 7:30 முடிஞ்சா மாதிரியே தெரியலைங்க. ஒன்றுமே நல்லா நடக்கல அப்படின்னு நிறைய பேர் புலம்புறாங்க. நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன். நிறையா தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதனால் அவங்கவுங்க ஜாதகம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவங்கவுங்க ஜாதகத்தில் சனி பகவானுடைய நிலை, குருவோடைய நிலை, இப்போ என்ன தசாபுத்தி, என்ன லக்னங்கள் என்பதை பொறுத்தும் உங்களுடைய ராசியினுடைய அந்த காலகட்டங்களில் பலன்கள்லாம் மாறுபடக்கூடிய நிலை உண்டுங்க. சரிங்க, உங்களுக்கு இப்போ சனி பகவான் எங்கே போகிறாரு எங்கேருந்து அப்படின்னு பார்க்கும்போது 3வது இடத்துலேருந்து 4வது இடத்திற்கு செல்வதால் உங்களுக்கு அர்த்தாசிரம சனி ஆரம்பம் தான். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குருவோட நிலை அப்படின்னு பார்க்கும்போது களத்திர ஸ்தானத்துக்கு குரு பகவான் வராங்க. ஸோ உங்களுடைய ராசியினுடைய அதிபதியாகிய இந்த குரு பகவான் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் இருந்து அவர் களத்திர ஸ்தானத்திற்கு மாறுவதால் நிச்சயமாக பல விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றங்கள் உண்டு. திருமணமாகாத அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருமண வாய்ப்பு இருக்கும். ஏன்னா குருவெலாம் மறைஞ்சிருந்தனால தான் உங்களுக்கு அந்த டிலே ஆகிருக்கும். இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தீங்கனாலே இந்த இப்போ வரா மாதிரி இருக்கும், அதெல்லாம் தள்ளி போயிட்டே இருக்கும். அதெல்லாமே உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது.